வணக்கம். உங்கள் காலநிலை ஆர்வலர் கலைஞர் சாக்ரட்டிஸ். கரெக்டாக இந்த டயக்ராம் வந்து சாதாரணமாக இல்லை, ஒரு சென்டிமீட்டருங்கிறது 9.18 மில்லிமீட்டர் அவருக்கு. அப்போ வந்து 3 to 4 மணிக்குள்ளே சென்டிமீட்டர் மழை இருக்குது. 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர். இப்போ கூட நான் மலையில் தான் நிற்கிறேன், உங்களுக்கு தெரியுது, பிசு பிசுன்னு மழை இருக்குது. 11:25 இப்போ 2:30 வரைக்கும் மழை இருந்தால் கூட 2:55 3 மணிக்கு பிறகு 4 மணி வரை 1 மணி நேரம் சென்டிமீட்டர் கணக்கில் மழை இருக்கிறது. இது வந்து சாதாரண நிகழ்வல்ல. ஏற்கனவே சாயில் சாச்சுரேட் அதிகமாக இருக்கிறதுனால மண்ணின் ஈரப்பதம், வளிமண்டலத்தின் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக, ஹியூமிடிட்டி எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் விவசாய பணிகள், காங்கிரீட் பணிகள் வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். இது விருதுநகர், மதுரைக்கு தெற்கே விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி கூட கிடையாது, அவ்வளவு இருக்காது. இது வந்து அரபிக்கடலுக்கு சென்ற லட்சத்தீவு பகுதியில் இருக்கிற இன்னொரு காற்றழுத்த தாழ்வு நிலையோடு இந்த தாழ்வு நிலை இணைந்திருக்கிறது. ஆகவே ஃபுல் எஃபெக்ட் ரெயின்ஸ்னு சொல்லிட்டு கிழக்க இருக்கிற அபரீதமான காற்று ராமநாதபுரம் அந்த வழியாக, தூத்துக்குடி வழியாக காற்றை இழுக்கிறது, தென்மேற்காக இழுக்கிறது. ஆகவே இந்த பகுதிகளில், இது குறிப்பாக தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி சந்திக்கக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து நம்ம சங்கரங்கோயில், கோயில்பட்டிக்கு மேற்கே, சங்கரங்கோயிலுக்கு தெற்கே, மானூர் தேவர் குளத்திற்கு வடக்கே, ஆலங்குளத்திற்கு கிழக்கே உள்ள லொக்கேஷனில் இந்த நான் டயக்ராம் வச்சுருக்கிறேன். அந்த மேப்பு நம்ம ஓப்பன் ரேடாரில் பார்க்கலாம். பாருங்கள் நீங்கள் எங்கேருந்து வருது. ஏற்கனவே ராமநாதபுரத்துக்குள்ளேருந்து ஒரு மேகம் நுழையுது. இந்த இடத்துல வந்து தொடர்ச்சியாக தூத்துக்குடிக்குள்ளே கனமழை பெய்துக்கிட்டு இருக்குது. அந்த மேகமும் உள்ளே இருக்குது. இங்கே இருக்கிற சுழற்சி வந்து ஃபுல் எஃபெக்டாக வந்து ஈர்க்குது காற்றை. அதனால் நீங்கள் கொஞ்சம் விவசாய பணிகள், காங்கிரீட் பணிகள், வெளிப்பூச்சிகள் வந்து இந்த நொயின்னு தானே மழை பெஞ்சிட்டு நினச்சி காங்கிரீட் போட்டுறாதீங்க. அது வந்து உடச்சி தள்ளிடும், பிச்சுக்கிட்டு போயிடும், சிமெண்ட் பாலை கொண்டுட்டு போயிடும். நன்றி.